டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. சூரியன் மேச ராசிக்கு செல்ற இந்த நாளை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பராபவ ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போது, யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போது, எந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாருக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம அரங்கத்துல 4 சூப்பரான ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். உலகெங்கிலும் உள்ள அனைத்து தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு என் அன்பான, இனிமையான, அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் தரிசனம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். அடுத்ததா ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தர்சனம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிடர் ரத்னகுமார் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளோட எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போகிறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தீபா அருளாள் மேம் சொல்லுங்க. பொதுவாக பாருங்க, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில மேஷம் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாமா. இந்த வருஷம் யாருமே பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் பாருங்க, ஒவ்வொரு ராசி சொல்லும் போதும் நாங்க சொல்லுவோம். இப்ப மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியில இருக்கும். இந்தம்மா என்னப்பா ரொம்பவே சந்தோஷம் அடைய போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிலாம் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 7 நாட்டு சனியில இருந்தாலும் எல்லா வயசு மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலாப்பலன்கள் அப்படின்றது வருமா? கண்டிப்பா கிடையாதுங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் கண்டிப்பா ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சில பல சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் லைட்டா இருக்கு, நிறைய கிடையாது. அது அத்தனையும் பாத்தீங்கன்னா உங்களை செதுக்கிறதுக்கு, சிற்பமாக்குறதுக்கு, உங்களை பதப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா யூஎஸில் கூட போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளோட காலத்தின் கட்டாயமாக நம்ம திரும்பி நம்மளோட சொந்த நாட்டுக்கே வரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரலாம். அதே மாதிரி சொந்த நாட்டுக்கே வந்த பின்னாடி நம்ம கனவு கோட்டை அப்படின்றது கட்டி வச்சுருப்போம். நான் யூஎஸில் படித்து வச்சுருக்கேன் பையன், நான் எம்எஸ் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், இங்கே வந்தோடனே பல லட்சம் வருமானம் நான் சம்பாதிக்கலாம் அப்படின்ற நம்மளோட கனவு கோட்டையில் வாழ்க்கையினோட யதார்த்தத்தை சனி பகவான் புரிய வைப்பார். 10 இடத்துல ரெஸ்யூம் போடுறீங்க அப்படின்னா 4 இடத்துல கால் ஃபால் வரும். 2த்துல பாருங்க ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கும். அந்த வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். எய்தர் இந்த சேலரி, அப்படி இல்லை நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபுட், அப்படி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அந்த வேலையில் ஸ்டிக் ஆன் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இது கூட எப்போ 6ஆம் மாதம் வரைக்கும் தான். அப்போ 7 நாட்டு சனி ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸு, சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதுவும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள்மா, குரு பயிற்சியாக போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர போகிறாரு. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே படிய போகுது. அப்போ விரைய சனியாக இருந்து ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு சில பல சோதனைகளை கொடுத்த சனி பகவான் எந்த விதத்துலையும் எல்லளவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருப்பார். நம்ம போய் ஏன் சாமி என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா. இப்போ நீங்கள் மத்தியம வயசில் இருக்கீங்க அப்படின்னா பொங்கு சனியில் இருக்கீங்க. அப்போ பொங்கு சனி வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நீங்கள் சாதிக்கணும், ஓடணும்னு நினைக்கிறீங்களோ ஓடுங்க, பெரிய லெவலில் சாதிக்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா வயோதிகமில் இருக்கீங்க, 60+ இருக்கீங்க, 50+ இருக்கீங்க. 50+லாம் ஒரு வயோதிகம் கிடையாது, 70+ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தங்கு சனி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் 6ஆம் மாதம் வரைக்கும்.
அப்போ 6ஆம் மாதத்துக்கு மேலே எல்லாமே சார்ட் அவுட் ஆகிட போது கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் ரொம்ப சின்சியராக டெடிகேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அப்படின்றது வரும். என்ன இது 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவான், எனக்கு நான் ஒரு தொழிலை செய்கிறேன், ஏகப்பட்ட லாபம் வருது, இந்த லாபம் எனக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய கணக்கு போடுவேன். பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி பெருசாக கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, நம்ம வந்து பெரிய லெவலில் செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லது அப்படின்லாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கேத்து பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து, அவர் 12ஆம் மாதம் வரைக்கும் அந்த பாவத்திலே தான் இருப்பார். அப்போ குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாக தான் இருக்கும். ஐயோ குழந்தைங்க என் கூட பெருசாக இணக்கமாக இருக்க மாட்டேங்குது, பாசமாக இருக்க மாட்டேங்குது, என் கூட அந்யோன்யமாக இருக்க மாட்டேங்குது, அப்படி பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல நண்பர்களாக இருக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதெல்லாம் மேஷங்க. நாங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஜாஸ்தி, அஃப்கோர்ஸ் அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் எனக்கு தைரியத்தினால தன்னம்பிக்கை வர்றது வேற, என்னுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுனாலையும் என்னுடைய எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ்னாலையும் தன்னம்பிக்கை வர்றது அப்படின்றது வேற. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ்னால உங்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலகட்டம் 6ஆம் மாதம் வரைக்கும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாரு இல்லையா. அப்போ கடகத்தில் வந்து உச்ச குரு, இது உங்களுக்கு என்ன பாவம், 4ஆம் பாவம், சுகஸ்தானம். டிஃபால்ட்டாக மேஷராசி என்பர்கள் 4 விஷயம் செய்வீங்கம்மா. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தெரியாத தொழிலை நான் போய் ட்ரை பண்ணுறேன், கற்றுக்கிறேன், அது செய்யாதீங்க. சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா. தெரியாத தொழில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு அந்த தொழில் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு நான் போய் செஞ்சேன், அது அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, இன்பில்ட்டாக நல்ல நாலேஜ் இருக்க தொழில், புது தொழில் தொடங்கலாம். இடம் மாற்றம் அப்படின்றது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. சாலிடாக நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும், அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அப்போ மேஷம் எளிமையாக ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா என்னம்மா சொல்லலாம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான பலன்கள் உண்டு. மேஷம் மேன்மையை நோக்கி. வாழ்த்துக்கள். ஓகே மேம், மேச ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சுந்தரபடியன் சார் நீங்கள் சொல்லுங்கள், மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வேலையில் ஒரு நிதானமாக செஞ்சாலுமே நல்ல பேர் வாங்க முடியல. அதேபோல் வீட்லேயும் நல்ல பேர் வாங்க முடியல. இது ரொம்ப உண்மையாக இருக்கும். ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிறாமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கேள்விக்குறியை ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து அவருடைய பார்வையினால தான் நிறைய பிரச்சனை. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. ஸோ இந்த பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. உங்களுடைய பொருளாதாரம் தடை ஏற்பட்டுச்சு. நீங்கள் பொருளாதாரம் இல்லாதனால நிறைய இடத்துல உங்களுடைய நன்மதிப்பை இழந்தீங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய திறமை என்னன்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட உங்களை கேர் பண்ணலை, உங்களை கண்டுக்கிறவே இல்லை. எவ்வளோ தூரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணது உண்மை என்றால், அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கே வந்து சேருங்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் சனி பகவானை பார்வை மூலமாக செயல்படுத்த போகிறார். அப்போ குருவும் சனியும் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குருவோடு சேர்ந்து சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு உடல் ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஆனி மாதத்துக்கு மேலே சரியாயிடும். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சார், என்ன பண்ணே தெரியல, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கையில் காசு இல்லை, என்ன பண்ணணும் ஒரே குழப்பமாகவே இருக்குன்னா கொஞ்சம் நிதானம். ஒரு நல்லா இருந்தால் ஒரு 3 மாதம் அப்படியே நகர்த்தி கொண்டு போங்க. அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் குருவோடைய அற்புதமான பார்வையின் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். அதே போல் உங்களை ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு கவலை இருந்துச்சுன்னா
அதுவும் சரியாயிடும். மேக்சிமம் மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான பார்வை என்று சொல்லக்கூடிய சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம், 7ஆம் பார்வை. ஸோ இந்த 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல டைரெக்டாக விடுது. ஸோ அப்போ சொந்த தொழில் தொடங்கணும், தொழிலில் ஒரு வெற்றி பெறணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆனி மாதத்துக்கு பிறகு அப்படியே நீங்கள் முயற்சி எடுங்க. ஆவணியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொழிலை தொடங்கி உறுதியாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. சரி, என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அதையும் சொல்லிட்டா நாங்கள் நிதானமாக இருப்போம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரை அங்கே தான் இருப்பார். ஸோ அப்போ கார்த்திகை மாதம் வரையும் என்னென்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன முடிவு எடுக்கீங்களோ, அதை அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிவிட்டு உண்மையாக நேர்மையாக இருக்கணும் தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ, நீங்கள் சொல்லி முடித்தோடனே உங்களை எப்படி வச்சு செய்யலான்னு அவங்க முடிவு எடுக்காங்க. ஸோ அப்போ சொல்லாமல் நிதானமாக பக்காவாக பொறுமையாக பிளான் போட்டு பண்ணிங்கன்னா உங்களை தோற்கடிக்க யாராலையும் முடியாது. அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களை நேரடியாக நின்று ஜெயிக்கிறது யாருமே கிடையாது, குறுக்கு வழியில் தான் உங்களை தள்ளி விட்றாங்க. ஸோ அந்த நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க, யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. கவனம் பாதிப்பு கிடையாது, கவனமாக இருந்தால் பாதிப்பு குறைக்கப்படும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ ராகு 11 அமர்ந்திருக்கு சிறப்பு. அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தை சந்திக்கும் போது வில்லங்கமான நபர்கள்லாம் உங்களை வில்லங்கமான வேலை செய்ய சொல்லி ஏதாவது உசுப்பேற்றுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் எதையும் நம்பாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தங்கம் போல் மின்னுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார், மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ரேவதி மேம் நீங்கள் சொல்லுங்கள், மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசின்னு அழைக்கக்கூடியது. இந்த மேஷ ராசின்னு அப்படின்னு பேசும்போதே செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி. இந்த பராபவ வருடம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த வருடமும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னாக்கா 3 கிரகங்கள் ராஜ கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறுது. இதில் இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு அப்படின்னு எடுக்கும்போது இந்த வருடம் பிறக்கும் போதே ராசிநாதன் 12ஆம் இடத்துல சனியோட இணைஞ்சிருக்கார். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கணும். எந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கை இருக்கணும்? முதலீடு, எனக்கு இது தாங்க ஆதாரம் அப்படின்னு, இந்த சொத்து தாங்க எனக்கு ஆதாரம், இந்த பென்ஷன் தாங்க எனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீடு பணங்கள், அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஜாதகருடைய முன்னேற்றங்கள், அவங்களுடைய எஃபெக்ட், இதெல்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ லாபஸ்தானம் சில இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக ராசியவே பார்க்கறதுனால நிறைய ஆசை வார்த்தைகள், அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு நுழையும் போதே சுற்றி இருக்கக்கூடிய துரோகங்கள், துரோகிகளுடைய முகங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை சைலண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கனாக்கா பல விஷயங்களில் சக்ஸஸை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் குழந்தைகள், இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகப்படியான மந்தத்தனமும், 2வது விஷயம் மறதி, கேர்லெஸ்னஸ், இதனால் மட்டும்தான் மார்க் குறையுமே தவிர ஐக்யூ அதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. படிப்பு விஷயத்தில் ஹரியர்ஸ் வச்சுருக்காங்க, என் பையன் முடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல சிறப்பான அம்சங்கள் நிறைஞ்சு இருக்குது. முதல் விஷயம், இது எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த 90s கிட்ஸ்க்கு எப்போ தாங்க கல்யாணம் ஆகும். இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இருக்கக்கூடிய வீடு, நாங்கள் வாழ்ந்துட்டுருக்க வீட்டை ஒரு புதுப்பிக்கிற இன்டீரியல் டிசைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம், நான் மாதம் வாடகை கொடுக்க முடியல, அதை நான் லீஸுக்கு கொடுக்க போகிறேன், மாதம் வந்து எனக்கு வந்து வாடகை பணம் இருக்காது, லீஸ் பணம் எனக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஐடியாஸ் தோண போது, நிறைய மாற்றங்கள் கிடைக்க போது. ஆன்மீக பாதையை தொடாத மேஷராசி நேயர்கள் இந்த வருஷம் ஆன்மீக பாதையை தொட போகிறாங்க.
அடுத்த விஷயமா ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கம்பல்சரியாக பிளட்டு. என்ன பிளட்டு? ஹை பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபின் குறையிறது, WBC, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மைன்யூட்டாக அதிக பிரச்சனையை கொடுக்கும். இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சொந்த தொழில் எப்படியாவது நான் தொடங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம். தொழில் நடத்திட்டு இருக்கேங்க, பிக்கப்பே ஆகலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்க போது. புதிய தொழில் தொடங்குறவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன்றவங்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே புதுப்பிக்கக்கூடியது, இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஆனாலும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் டென்ஷன், அது இந்த மேஷ ராசிக்கு கூடவே பிறந்தது தான். ஆனாலும் இந்த டென்ஷன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த வாழ்க்கையை, இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய இந்த ஒரு வருட வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக தொடங்கலாம். அடுத்த விஷயம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, யாருடைய உறவை இன்னும் பலப்படுத்திக்கணும், காத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையுடைய உறவு. கண்டிப்பாக சனியும் ராகுவும் இணைஞ்சு 9ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. ஸோ தந்தையுடைய ஆரோக்கியம், தந்தையுடைய மருத்துவம், தந்தையுடைய பிஸ்னஸ், நான் அப்பா தொழிலை தாங்க எடுத்து செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த விஷயமா தாய் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக நான் ஒரு சொத்து வாங்கலான்னு இது பண்ணியிருக்கேன், இஎம்ஐயில் போடலான் இருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சில இடங்களில் அதிகப்படியான ஹைப்பராக செய்யக்கூடிய விஷயங்கள், அதே போல் நான் இந்த லேண்டுக்கு இந்த விற்று இதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிக பிரசங்கித்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்து கர்ப்பிணிகள் இல்லை புதுமண தம்பதிகள், ஃபஸ்ட்டு குழந்தை இப்போ தாங்க கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால பனிக்குடம், அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சி போகிறது, இல்லைனாக்கா குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றிக்கிறது, கழுத்தில் சுற்றிக்கிறது, அந்த மாதிரியான ரிஸ்கையும் இவங்க இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு முதலே வீடியோஸ் வந்துடுறனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே மேம். மேச ராசிக்கு இந்த வருடம் திருமணம் ஆக போகுது அப்படின்ற பற்றி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் என்னதான் இதெல்லாம் கவனமாக இரு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஃபோக்கஸ் திருமணத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ரத்னம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு நல்ல பலன்கள் நிறைய விஷயத்தை கொடுக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் 7.5 சனி அப்படி நடக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. காரணம் என்னென்னா, எல்லாத்துலேயுமே நிதானம் வேணும். வண்டி வாகனத்தில் நீங்கள் போகணுன்னாலும் சரி, ஒரு விஷயத்தில் நீங்கள் பண முதலீடு செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிதானம் தேவை. ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது கடுமையான டிப்ரெஷனை கொடுத்து இனம் புரியாத குழப்பத்தை கொடுத்துருவார். அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு இவங்களுக்கு சில சமயங்களில் கொஞ்சம் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதே சமயத்தில் இவங்க யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவேன், அதை செஞ்சு கொடுத்துருவேன், நான் இத்தனை மடங்காக ரிட்டர்ன் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை இவங்க குறைச்சிக்கிறது நல்லது. பொதுவாகவே 7.5 சனி நடந்ததுன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. திருமணத்துக்கும் 7.5 சனிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அதனால் திருமண பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாகவே கிடைக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, அதே சமயத்தில் ஆலயங்களில் போயிட்டு கூட்ட நெரிசலில் சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார். அப்போ இது வரைக்கும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் அங்கே உச்ச குருவாக இருக்கிறதுனால கொழுப்பு சார்ந்த உணவுகளை இவங்க குறைச்சி சாப்பிட்றது நல்லது. இப்போ மேஷராசி பார்த்தீங்கன்னா, பிரியாணி கடையில் நிறைய பேர் நிற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே நெருப்பு கிரகம், ரொம்ப காரத்தன்மையுடைய கிரகம். அப்போ இவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பைசியான உணவுகள் பிடிக்கும். அதே சார்ந்த விஷயத்த நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற பிரியாணி, 3 மணிக்கு சாப்பிடக்கூடிய பிரியாணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரவங்களாக இருப்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்கும்போது குரு நிச்சயமாக கொழுப்பு தன்மை கொடுப்பார். அப்போ அது லங்ஸ், 4ஆம் இடங்கிறது மேல் இதயம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது அதை அடைக்காமல் பார்த்துக்கணும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கார் உங்களுக்கு. அப்போ கேது தான் ஒரு 5ஆம் இடம் தான் மகிழ்ச்சி ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல கேது இருக்கும்போது
கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தோட எக்ஸ்பெக்டேஷனை இவங்க குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ வந்து குழந்தைங்க வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாலும் கவனம், எச்சரிக்கை, நிதானமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கால் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி நடக்கக்கூடிய காலத்தில் காலில் நிறைய தொந்தரவுகள் வரும். அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒத்து வராத செப்பல்களை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கணும். அதே சமயத்தில் பாத யாத்திரை போகும்போது வெறும் காலோடு நடக்கும்போது அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா இவங்க எப்போவுமே கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்களே கொடுக்கும். ஓகே சார். மேச ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் நிறையா கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் சில கவனமான விஷயங்கள்ல நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, மேச ராசிக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒரு இக்கனா வச்சிருக்கிறாங்க. சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேச ராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் அந்தந்த அவங்க சொன்ன எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க.